வரைக்கும் புரிஞ்சு வந்துச்சுங்களா? இப்ப முதல் அந்த வழியில போக வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்கு? பிரச்சனைகள். இப்ப பிரச்சனைகளை தாண்டினா தான் முடிவு கட்டத்துக்கு போக முடியும். இப்ப முதல் கட்டம் பிரச்சனைகளை எப்படி தாண்டுவது, அதுதான் முதல். இந்த பிரச்சனைகளை எப்படி தாண்டுவதுன்ட்டு தேவனை என்ன பண்றாருன்னா அவரோட வசனத்திலிருந்து நமக்கு விடைகளை கொடுக்கிறாரு. ஏன்னா இது தாண்டினா தான் அடுத்த கட்டத்துக்குள்ளாகவே நம்மளால போக முடியும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சொல்றாரு. இதுல பாயிண்டா சொல்வார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு தொடங்குவார். அப்ப முதல்ல என்ன சொல்வார்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் படியார்கள், அவர்கள் நடந்தார்களும் சோர்ந்து போக மாட்டார்கள். இப்போ இந்த வருஷங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு புது பெலன் வரணும், அடுத்து அவர்கள் ஓடினாலும் என்ன ஆகக்கூடாது, அவங்க இலைப்படியக்கூடாது, அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக கூடாதுன்னா இதுல 4 விஷயம் நடக்கணும். அது நடக்க வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் எது? அந்த வசனத்திலே நல்லா இருக்கு, நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்மளுக்கு ஒரு புது பெலன் வரணும், சட்டைகளை அடித்து எழுமணும், ஓடுனாலும் இலைப்படியக்கூடாது, நடந்தாலும் சோர்ந்து போக கூடாதுன்ற 4 விஷயம் நடக்கணும்னா முதல் நாம ஒன்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். இது நாம செய்யணுமா இல்ல அவர் செய்வாரா? நாம தான் செய்யணும். நாம ஒண்ணு செய்தா அவர் மீதி இருக்கிற நாளை கொடுக்குவார். இந்த நாளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதல் இருக்கிற ஒண்ண நம்ம செய்யணும். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்ப முதல் நம்ம என்ன செய்யணுமோ அதன் பிரகாரம் தான் மீதி இருக்கிற நாளும் கிடைக்கும். இப்ப முதல் ஒவ்வொன்னா பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருங்கள், வெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்திருங்கள்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, பொறுமை சொல்லுவோம், அதோ கரெக்ட் தான். அப்புறமா வேற என்னன்னா இருக்கு? காத்திருங்கள்னா என்னன்னா பொறுமை இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்பிக்கை இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு, சரி, இதெல்லாம் காத்திருக்கு நம்ம சொல்லலாம். ஆனா காத்திருதல் அப்படின்ற எபிரேய வார்த்தைக்குள்ள போனோம்னா இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தத்தை நம்மளுக்கு தென்படும். காவா அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன்னா இது ரொம்ப ஆழமான வார்த்தை. நீங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, அப்புறமா விசுவாசம், இதெல்லாம் உண்டு காத்திருக்கிறதுல, இதெல்லாம் உண்டு. ஆனா அதை தாண்டி ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கட்டுப்பட்டு இருன்னு அர்த்தமா. பி பைண்டட், ஆங்கிலத்துல சொன்னா பி பைண்டட், கட்டப்பட்டு இரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது கட்டப்பட்டு இரு,